இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் அன்னபூர்ணி சமேத கிருபா கூப்பாரேஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். இந்த கோவில் வந்து தலைப்புராணம் என்னன்னு கேட்டால், ஒரு நாள் பார்வதியும் பரமேஸ்வரனும் திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து பரமேஸ்வரனோட கண்ணை வந்து கண்ணை பொத்துனோடனே இவன் பார்க்கறதுனால பிரளயமே பிரபஞ்சம் இருண்டு போயிடுறது. இருண்டு போகிற பிரபஞ்சம் வந்து திருப்பி ஒளி கொடுக்கணும். அப்படிங்கும்போது எப்படி ஒளி கொடுக்கறது அப்படின்னா, நீ வந்து என்னை இது வந்து நான் ஒரு ஜோதியாக மாறி வரேன், இந்த ஜோதியை நீ கண்டுபிடிச்சி பார்க்குற அன்றைக்கி திருப்பி வரும் வெளிச்சம் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. அந்த ஜோதிக்கு பேர் ஹஸ்தாவர்ண ஜோதி அப்படின்னு பேர். அந்த ஹஸ்தாவர்ண ஜோதிங்கிறது ஒரு ஹஸ்த நட்சத்திர நாளில் தோன்றுறது, அதனால தான் அது ஹஸ்தாவர்ண ஜோதி. இந்த ஹஸ்தாவர்ண ஜோதியை வந்து கண்டுபிடிச்சி பார்வதி வந்து இங்கே இருக்கார் சிவன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவள் வழிபட்டு அவள் திருப்பி சிவனோட சேர்றதா ஐதீகம். அதனால தான் இந்த கோவில் வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கான கோவில். நம்ம இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் கோமல் அப்படின்னு பேர். இந்த கோமல் அப்படிங்கிறது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் ஆயிரம் மெயின் ரோடில் க்ஷேத்திரபாலபுரத்துலேருந்து தெற்க வந்தீங்கன்னா முதல்ல தேரெழுந்தூர் வரும், அப்புறம் தேரெழுந்தூருக்கு அடுத்து இருக்கிறது தான் கோமல். இந்த கோமல் வந்து மங்கநல்லூர் ஆடுதுறை ரோட்டில் வந்தாலும் இருக்குது. இது ரொம்ப பிரமாதமான ஊர். இங்கே ஏகப்பட்ட வேதியர்கள் இருந்திருக்காங்க. 9 கோயில்கள் இருந்திருக்கு இந்த கிராமத்தில். இப்போ வந்து சின்னதும் பெருசுமாக ஒரு 3 நாள் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். ஆனால் இந்த கோயிலுக்கு கூட ஒரு ராஜகோபுரம் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இப்போ வந்து வேலைகள் நடக்குது. இதுதான் வந்து சுவாமியோட விமானம், கர்ப்பகிரக விமானம் இது. இந்த கோமல்லேருந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. டிவியில் வந்து கோமல் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் வருவார் முன்னெல்லாம். அது தவிர எவ்வளோ பேர் வந்து விசேஷமானவங்க வந்து இருந்திருக்கிற ஊர் தான் இந்த கோமல். இந்த கோமல் அப்பேரண்ட்லி லைக் ஐ செட், இது வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு கோவில். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹஸ்த நட்சத்திரம் இருந்தால் அந்த நாளில் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் கண்டுபிடிச்சி வழிபட்டுட்டு போகிறாங்க. இது தேவார வைப்பு தலமும் கூட. இது முருகர் சந்நிதி. இது இந்த கோமல்கிட்ட மங்கநல்லூர், வழுவூர், ஆடுதுறை, குத்தாலம், தேரெழுந்தூர், தொழுதாலபுரம், க்ஷேத்திரபாலபுரம், அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கிற கிராமங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கோயில்களை பார்க்க முடியும். ஹஸ்த நட்சத்திர தண்ணிக்கு அம்பாளுக்கு வந்து கிருபை செஞ்சதுனால சுவாமிக்கு பேர் கிருபா கூப்பாரேஸ்வரர் அப்படின்னு பேர். இது ரொம்ப அழகான கிராமம், ரொம்ப ஓரளவுக்கு பெரிய கிராமமும் கூட. ஆனால் இப்போ அவ்வளோவா ஜனங்கள்லாம் மைக்ரேட் ஆகி வெளியில் போயிட்டதுனால ஒன்றும் பெருசாக இல்லை இங்கே. ஸோ மஞ்சள் ஆறு ஓடுது பக்கத்தில். இதுதான் போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் கோயிலோட முகப்பு. இங்கே வந்து ஹஸ்த நட்சத்திர ஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி விசேஷங்கள் உள்ளதான் இந்த கோமல். நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு கட்டாயம் வந்துட்டு போங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.